ஹாய் காய்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது வந்து ஒரு ரியல் ஹாரர் ஸ்டோரி தட் ஹேப்பன் இன் கிரீஸ் கண்ட்ரி. என்னன்னா, கிரீஸில் ஒரு நாள் ஒருத்தர் வந்து நைட் ஷிஃப்ட் ஆஃபீஸை முடிச்சுட்டு தனியாக ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் வந்துட்டுருக்காரு. அப்போது ஒரு லேடி ஒயிட் கலரில் ஒரு ஃப்ராக் போட்டுட்டு நல்லா வந்து லிஃப்ட் கேட்டிருக்காங்க. அவரும் சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் தான் வந்திருக்காரு. சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் லிஃப்ட்டு கூப்பிட்ருக்காரு. அவருக்கு தெரியாது, அதாவது என்னன்னா அவருக்கு தெரியாது அவங்க ஒரு பேய். அவரை லிஃப்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களும் காரில் ஏறி பின்னாடியில் உட்காந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அவர் போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வியாடான நாய்ஸ் வந்து அவர் கார் பின்னாடியிலேருந்து கேட்டுருக்கு. அப்புறம் அவர் வந்து வண்டியை நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு அவரும் பின்னாடி பார்த்துருக்காரு. அப்போ பின்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படின்னு ஒரு அங்கே அந்த ஒயிட் கலரில் ஃப்ராக் போட்டு உட்காந்துருந்தவங்க வந்து காணோம். அவங்க எங்கே போனாங்க தெரியும். அதுக்கப்புறம் அவர் ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்குறாரு, அங்கே இருக்காங்க. அது ஒரு பின்னாடியில் கண்ணாடியிலேருந்து பார்க்குறாரு, இல்லை. சரின்ட்டு அவரும் கார் டிக்கியை திறந்து என்ன இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. சரி என்னன்னா ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட் ஆச்சு, நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போய் சேரணும். அதுக்கப்புறம் அவர் காரில் உட்காந்து, மேடம் நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், நான் போகிற வழியில் உங்களை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் ஒன்றுமே பேசாமல் கம்மன்னு உட்காந்துட்ருக்காங்க. அதாவது அவங்க வந்து தலையை மட்டும் கீழே பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காங்க. அவங்க மூஞ்சி அவங்க காட்டாமல். அதுக்கப்புறம் மேடம் நீங்கள் இந்த மிட் நைட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வந்து ஒன்றுமே சொல்லாமல் கம்மன்னு உட்காந்துட்ருக்காங்க. ஒரு பேச்சு அசைவு எதுவுமே இல்லாமல் கம்மன். அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அலர்ட் ஆகிட்டார். சரி மேடம் இறங்குங்க காரை விட்டு அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே அவங்க கண்ணில் வந்து இந்த பிளாக் கலரு இல்லை, ஒயிட்டாக இருக்கு. அப்படியே பார்க்குறாங்க, சிரிச்சுட்டே பார்க்குறாங்க. அப்புறம் அவரும் என்ன பண்ணுறாரு, ஐயோ என்ன எங்களுக்கு பேய் தான், நம்ம காரில் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி அப்படியே அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக ஓட்டுறாரு. அவங்க வந்து பின்னாடியில் தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் கார் வந்து ஸ்டேரிங் அதுவாகவே அவர்கிட்ட வருது. அவரும் பயந்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவர் போனால் என்ன ஆச்சுன்னா, அந்த சிசிடிவி கேமரா செக் பண்ண சொன்னார். அங்கே என்ன ஆச்சுன்னா யாருமே அப்படி நிற்கல, அங்கே ஒரு காரே இல்லை. இவர் என்னடா என் காரில் தானே அவங்க ஏறினாங்க அப்படின்னு. ஆனால் அங்கே கார் மட்டும் அவர் மயக்கடிச்சு விழுந்த பிறகு காரு தானாகவே எங்கேயோ போயிருக்குன்னு மட்டும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகே.